அத்தியாயம் 2 சாங்கிய யோகம். ஸ்லோகம் 1. சஞ்சய உவாச்ச தம் ததா கிருபயாவிஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்யம் உவாச்ச மதுசூதனஹ. ஹஸ்தினாபுர அரண்மனையிலே இருந்து குருக்ஷேத்திர யுத்த களத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு சஞ்சயன் தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வருகிறார். இப்போது அவர் அடுத்த காட்சியை பார்க்கிறார். பார்த்து திருதராஷ்டிர மன்னருக்கு சொல்கிறார். அதுதான் இந்த 2வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகமே தொடங்கிறது. சஞ்சய உவாச்ச என்கின்ற ஒரு பதத்திலே தொடங்குகிறது. சஞ்சய உவாச்ச என்றால் சஞ்சயன் கூறுகிறான் அப்படின்னு தொடங்கிறது. தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம் அப்படின்னு தொடங்கிறது. அதாவது இந்த அர்ஜுனனுக்கு கண்ணீர் வருகிறது இல்லையா, யுத்தம் செய்ய மாட்டேன், நான் போர் பண்ண மாட்டேன்னு ரொம்ப கவலையால அழுதுட்டு இருக்கான் இல்லையா, அந்த கண்ணீர் எதால வருகிறது அப்படின்னு சஞ்சயன் சொல்றார். கிருபையால அந்த கண்ணீர் வரதான். நான் இந்த யுத்தம் பண்ண மாட்டேன், இதனால இவ்வளவு கெடுதல் நடக்குமே, இவ்வளவு நாசங்கள் நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கிருபையால வரதான். அந்த கிருபையால வரக்கூடிய கண்ணீரை மதுசூதனனாகிய பெருமாள் பார்க்கிறாராம். சேர்த்தட்டிலே நின்று கொண்டிருக்கிற கிருஷ்ண பரமாத்மா பார்க்கிறாராம். விஷீதந்தமிதம் வாக்கியம் முவாச்ச மதுசூதனஹா, மதுசூதனனான எம்பெருமான் பார்க்கிறார் அப்படின்னு வருது. ஏன் இந்த ஸ்லோகத்திலே மதுசூதனன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவை சொல்றான்னு சொன்னா, எல்லோரையும் ஆக்கர்ஷிச்சு அவரை மயக்கக்கூடியவனாம் எம்பெருமான். கிருஷ்ண பரமாத்மா ஒரு தடவை ஒருத்தனை கடாட்சம் பண்ணிட்டார்னு சொன்னா அதுக்கு மேல அவன் வேற ஒரு இதர தெய்வத்தையோ இதர விஷயங்களையோ நாடி போமாட்டான். அவன் அந்த கிருஷ்ண பக்திக்குள்ளேயே முழுமையா தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதிலே தன்னை கலந்து விட்டு பரமாத்மாவோட கலந்து விட்டு அவன் அதிலே மூழ்கி விடுவானாம். இது ஒன்று மதுசூதனன் என்ற நாமத்திற்கு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அழகான தன்னுடைய இனிமையான புல்லாங்குழலினாலே, மதுரமான புல்லாங்குழலிலே வரக்கூடிய இசையினாலே அனைவரையும் மயக்குபவன், ஒருத்தர் பாக்கி இருக்காது. கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழலை ஊத ஆரம்பித்து விட்டார், இசைக்க தொடங்கி விட்டார்னு சொன்னா தானாக கன்று பசுக்கள் எல்லாம் பாலை அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குமாம். ஆண்டாள் கூட சொல்றார், கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் என்று ஆரம்பிக்கிறார். பறவைகள்லாம் தானா எங்க இருந்தாலும் பரமாத்மா கிட்ட அருகில வந்து பரமாத்மாவை சுத்தி நின்னுடுமா. பட்டாம்பூச்சிகள்லாம் அதனுடைய ரீங்காரத்திற்கு அந்த புல்லாங்குழலே வருகின்ற ஓசையிலே ஒரு சின்ன ரீங்காரம் வரும், அந்த ரீங்காரம் தங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா பரமாத்மாவை சுத்தி சுத்தி அப்படியே வண்ண வண்ண பட்டப்பூச்சிகள்லாம் அப்படியே கலர் கலரா ஜொலிக்கிறது போல பகவானை சுத்தி சுத்தி ஓடுமாம். கிளிகளும் குயிலும் கூடவே சேர்ந்து இசைக்குமாம். அதுபோல பறவைகள், மயில்கள் இவையெல்லாம் தானே இறகை விரித்து கொண்டு ஆடி பகவான் பக்கத்துல வந்து நின்றுடுமாம். அதுபோல செடி கொடி தாவர வகைகள் கூட அந்த இசையை கேட்டு அப்படியே மயங்கி விடுவார்களாம் அந்த ஒலியினுடைய சப்தத்திற்காக. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தவனாம் எம்பெருமான். அவனுடைய இசைக்கு அவ்வளவு மகத்துவம். அதனால எல்லோரையும் மயக்குபவனாலே மதுசூதனன் என்கின்ற நாமம் பகவானுக்கு வந்து விடுகிறது. ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒரு சாதாரணமாக ஒரு இசையை இசைத்தோமே ஆனால் உயிருள்ள பொருட்கள் தானே அதற்கு வசப்படும். சாதாரணமா மனுஷால் வசப்படலாம், விலங்குகள் வசப்படலாம், தாவரங்களுக்கு கூட உயிர் இருக்கிறது, அவைகள் கூட வசப்படலாம். ஆனால்
உயிர் அற்ற பொருட்கள் கூட வசப்படுமாம் பகவானுடைய இசைக்கு. ஏன்னு சொன்னா, அவன் இசைப்பது சாதாரணமான நாதத்தை அல்ல, பிரம்மமான நாதத்தை அவன் இசைத்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு உயிர் உள்ள பொருள் உயிரற்ற பொருட்களுக்குள்ளேயும் இருக்கின்ற தன்னுடைய பிரதிபலிப்பையே அவன் இசைக்கிறான். நாம தான் கடைசி ஸ்லோகத்துல பார்த்தோமே, முதல் அத்தியாயத்தை கடைசி ஸ்லோகத்துல பார்த்தோமே, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் எல்லா பொருட்களுக்குள்ளேயும் எம்பெருமான் உறைந்திருக்கிறான். அந்த உறைந்திருக்கிற எம்பெருமானை இந்த வெளியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் புல்லாங்குழல் மூலமா வாசிக்கிறானாம். அப்படி வாசிக்கிறதுனால அந்தந்த ஒரு பொருட்களும் மயங்க தொடங்குமாம். இதை எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த சாங்கிய யோகம் அப்படின்னாலே மொத்தமா எடுத்துன்னு பார்த்தோம்னா, சாங்கியம் அப்படின்னாலே ஞானம்னு அர்த்தம். எதை பற்றிய ஞானம்? பகவானை பற்றிய ஞானமா அல்லது வெளி உலகங்களிலே இருக்கக்கூடியதை பற்றியதான ஞானமா என்று 2 விதமாக பிரிக்கலாம். ஆனால் இந்த சாங்கேயம் யோகம் எதை நமக்கு விளக்க சொல்ல வருகிறது என்றால் 2ஐயுமே சொல்லும். அதுதான் இந்த பகவத்கீதையினுடைய சிறப்பு. வெறுமனா ஒருத்தன் பக்தியை மட்டும் தெரிஞ்சிட்டு கிருஷ்ணனிட்ட பக்தியை மட்டும் பண்றதுக்காக இந்த பகவத்கீதை ஏற்படுத்தப்பட்டது அல்ல. பகவானிட்ட இருக்கக்கூடிய பக்தியையும் இது ஏற்படுத்தும். அடுத்ததாக சொல்ல போனால், வெளி உலகங்களிலே இருக்கக்கூடியதான மாயையின் உலகங்களிலே இருக்கக்கூடியதான அதை பற்றிய தெளிவையும் இந்த அத்தியாயமானது ஏற்படுத்தும். அதைத்தான் இந்த சாங்கிய யோகம் என்று சொல்கிறது. ஞானம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஞானத்தை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு சித்து, ஒன்னு அசித்து, மற்றொன்று ஈஸ்வரன். அதாவது சித் என்று சொன்னால் அசையும் பொருட்கள். எந்தெந்த பொருட்கள்லாம் அசையறதோ அதற்கெல்லாம் சித்துன்னு பேரு. ஒரு பொருள் அசையுது அப்படின்னு சொன்னாலே அதற்குள்ள உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஒரு எறும்பு கூட அசையுது, ஒரு சின்ன புல்லு கூட அசையுது, மழை காலத்துக்கும் பனிக்காலத்துக்கும் அது ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள உயிர் இருக்குன்னு தானே அர்த்தம். அதுபோல சித் என்றால் ஒரு உயிர் உள்ள பொருட்களையும் சித் என்று பொருள். அதே போல அசித் அப்படின்னு சொன்னா உயிர் அற்ற பொருட்கள். ஒரு கதவு இருக்கு, ஒரு ஜன்னல் இருக்கு, ஒரு கட்டடம் இருக்கு, ஒரு பலகை இருக்கு, ஒரு ஸ்டூல் இருக்குன்னு சொன்னா இதுக்கெல்லாம் உயிர் இல்லை. இதெல்லாம் நாம அசைச்சாதான் அது அதையுமே தவிர அது தானா அசைஞ்சிட்டு இருக்காது. அதனால அதுக்கெல்லாம் அசித் அப்படின்னு பெயர். அடுத்ததாக ஈஸ்வரன், சித் அசித் ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரன் ஆகிய சப்தம் யாரை குறிக்கிறதுன்னு சொன்னா சாக்ஷாத் எம்பெருமானையே குறிக்கிறது. ஏன்னு சொன்னா, இப்ப நாம சொன்னமே, சித் என்கின்ற உயிருள்ள பொருட்கள் அத்தனையும், அசித் என்கின்ற உயிரற்ற பொருட்கள் அத்தனையும், அத்தனைக்குள்ளேயும் இந்த ஈஸ்வரனாகிய எம்பெருமான் நீக்கமர நிறைந்து உறைந்து இருக்கிறான். அதனால இதற்கு சாங்கிய யோகம். அதை எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த 2வது அத்தியாயம் முழுக்க நாம அனுபவிக்க போறோம். இதுல நமக்கு என்ன பயன், இந்த காலத்திற்கு என்ன பயன் அப்படின்னு சொன்னா, நாம வெறும்னா பகவானை அனுபவிக்கிறது ஏதோ காலத்துல நடந்துட்டு இருந்தது, இந்த காலத்துக்கு அதெல்லாம் செட் ஆகுமா, அல்ல வயசான காலத்துக்கு அப்புறம் தானே நாம இந்த பகவத்கீதையினுடைய பெருமைகள்லாம் உணர முடியும் அப்படின்லாம் நாம நினைச்சுக்க கூடாது. நாம எப்போதுமே இயல்பு வாழ்க்கையில இருக்கிறதுனால பகவானை சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரமே குறைவு. ஆனால் அந்த இயல்பு வாழ்க்கையும் எப்படி சரிவர ஓட்ட வேண்டும், எப்படி அந்த காலத்தை நாம கடத்தணும், அப்போ ஒரு க்ஷணத்திலையும் பகவானை எப்படி நாம அனுபவிக்க முடியும், பகவான் எப்படி எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறார், அவர் என்ன செயல்படுத்துகிறார் அப்படிங்கறதெல்லாம் ஒன்னொன்னா இந்த அத்தியாயம் முழுக்க விளக்கப்பட்டு விடும். பகவான் யாரு, அவன் எங்கிருக்கிறான், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவன் எப்பேற்பட்ட ஞானத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான், அவன் எப்படி நமக்குள்ள இருந்த அந்தர்யாமிய எல்லாத்தையும் செயல்படுத்துகிறான் அப்படிங்கிற ஞானம் நமக்கு வந்துடுத்துன்னு சொன்னா இந்த உலகத்திலே நாம் வாழ்வது என்பது சற்று எளிமையாகிவிடும், ரொம்பவே எளிமையாகிவிடும். ஏன்னா பகவான் ஒரு க்ஷணமும் நாம் அதை வழி நடத்த ஆரம்பிச்சுடுவார். உள்ளிருக்கிற பகவானை நாம தெரிஞ்சுக்காதனாலதான் இன்னும் நமக்கு கஷ்டங்களும் மனக்குழப்பங்களும் வாழ்க்கையிலே அடுத்தடுத்து செய்யக்கூடிய காரியங்களே தடுமாற்றமும் ஏற்படுகிறது.
உள்ளுக்குள்ள பகவான் இருந்திருந்த அத்தனையும் சர்வத்தையும் அவன் இயக்குறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா ஒரு இடத்திலும் நமக்கு ஒரு லேகிங்கும் வரப்போறதே கிடையாது. காரியங்கள் பாட்டுக்கு சகலமா சுவிக்ஷமா வரிசையா நடந்து கொண்டே போகும். அதை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த கலியுகத்துல கஷ்டம் இல்லாம எப்படி வாழறது, அதற்கு என்ன அறிவு தேவை? ஒரு வேலையை நம்ம செய்யறோம், ஆபீஸ்ல ஒரு வேலையை செய்யறோம்னு சொன்னா அதற்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேரை படிக்கிறோம், அதுக்கு தனியா சில ட்ரைனிங்ல எடுத்துக்கிறோம் இல்லையா? அது போல வாழ்க்கை அப்படிங்கிற ப்ராஜெக்டை நாம எப்படி பண்ணணும், அதற்கு என்ன தனி ஸ்பெஷல் ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னா அது இந்த சாங்கிய யோகம் தான் சொல்லும். அது போல இந்த முதல் ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனஹா. அந்த மதுசூதனான எம்பெருமான் இப்ப பேச தொடங்குறானாம். எதனால பேச தொடங்குறானா, கிருப்பையால கண்ணீர் விட்டு இருக்கிற அர்ஜுனனை பார்த்து பேசுறான் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். கிருப்பையால கண்ணீர் விடுறான் அப்படின்னு சொல்றா. இப்போ ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாகவே பார்த்தோம்னு சொன்னா 2 குணங்கள் இருக்கும், எப்போதுமே இருக்கும். ஒன்னு கருணை, இன்னொன்னு கிருப்பை. கருணை அப்படிங்கிற குணம் வந்துட்டு எல்லா உயிருக்குள்ளேயும் இயற்கையாகவே இருக்கும். கருணை இல்லாத மனுஷனை நம்ம பார்க்கவே முடியாது. மிகப்பெரிய கொலகாரன், ரொம்ப அநியாயம் பண்றவன், ரொம்ப அக்கிரமம் பண்றவன் கூட கிருபை இருக்கும். எப்படின்னு கருணை இருக்கும். ஏன்னு சொன்னா அவனுடைய குழந்தை கிட்ட கருணையாத்தான் இருப்பான், அவனுடைய மனைவி கிட்ட கருணையாத்தான் இருப்பான். ஒரு மிகப்பெரிய கொலைகாரன் நிறைய கொலை பண்ணியிருக்கான், தீவிரவாதியா இருக்கான்னா கூட அவனுக்குன்னு பர்சனலான ஒரு குடும்பம் இருக்கும் இல்லையா, அந்த குடும்பத்துக்கிட்ட அவன் கருணையாத்தான் இருப்பான். ஆனா கிருபை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு மனுஷன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். கிருபையும் ஒரு மனுஷன் கிட்டையும் இருக்கும், கருணையும் ஒரு மனுஷன்கிட்ட இருக்கும். இது ரெண்டுமே இல்லாத உயிர் யாருமே கிடையாது. கிருபையும் எல்லார்கிட்டையும் இருக்கும், கருணையும் எல்லார்கிட்டையும் இருக்கும். கருணை பொதுவானது, நல்லவனுக்கும் இருக்கும் கெட்டவனுக்கும் இருக்கும். ஆனா கிருபை வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. எப்படின்னு கேட்டோம்னு சொன்னா, நல்லவன் கிட்ட கிருபை இருந்ததுன்னு சொன்னா அது எப்படி ரியாக்ட் பண்ணுமா, ஒருத்தனை எப்பவுமே கொல்லக்கூடாது, நாம அகிம்சை வழியிலே போகணும், நமக்கு ஏதாவது ஆனா கூட பரவாயில்ல, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், நம்மள ஒருத்தன் கொல்ல வந்தா கூட பரவாயில்ல, அவன் கொன்னுட்டு போட்டோம், அவனுக்கு அதுதான் திருப்தி போல இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த நல்லவன் விட்டுருவானாம். எப்போதுமே பகவானுடைய சங்கல்பத்துல தான் எல்லாம் நடக்குதுன்னு பேசாம அவன் போயிடுவானாம். இது நல்லவர்கள் கிட்ட இருக்கிற கிருபை. ஆனா கெட்டவர்கள் கிட்ட இருக்கிற கிருபை எப்படி தெரியுமா இருக்கும், நாம வாழ்றதுக்காக எத்தனை பேர் சேர்த்தாலும் பரவாயில்ல, அவனை கொல்லணும், தான் முன்னேற வேண்டும் என்றாலும் பரவாயில்ல, மற்றவனை குழியில பிடிச்சி கீழே தள்ளணும், அடுத்தவன் சொத்திற்காக அடுத்தவனை கொல்ல வேண்டும், துரோகம் பண்ண வேண்டும். இப்படி கெட்டவர்கள் கிட்ட இருக்கிற கிருபை ரொம்ப மோசமான ஒரு கிருபை. அது எப்பவுமே சுயநலமாகவே யோசித்துக் கொண்டிருக்கும். நல்லவர்கள் கிட்ட இருக்கிற கிருபை பொதுநலமாகவே யோசிக்கும். இப்படி 2 வகையா பிரிக்கலாம். ஆனா இங்க அர்ஜுனனுக்கு வந்திருக்கிற கிருபை நல்லவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய கிருபை. அதனாலதான் அவன் சொல்றான், என்னை யாராவது கொன்னாலும் கொல்லட்டும் பரவாயில்லை, நான் யாரையும் கொல்ல போறதில்ல, அதனால கிருஷ்ணா இந்த யுத்தம் வேண்டான்னு நான் நினைச்சு தவிர்க்கிறேன்னு சொல்றான். ஆனா வெளியில தான் சொல்றானே தவிர உள் மனசு அவனுக்கு யுத்தத்தை ஆசைப்படுறது. அதனாலதான் இன்னும் போர்க்களத்தை விட்டு வெளியில போல. ஆனா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறானே, அவன் ரொம்ப பெரிய சூட்சதாரி. கிருஷ்ண பரமாத்மாவும் பயங்கரமா டாக்டிக்கல் பண்ணக்கூடியவர். அவர் இப்படி அர்ஜுனனை விட்டுருவாரா அப்படின்னு கேட்டா விடவே மாட்டார். இத்தனை காலம் அஜ்ஞானம் அப்படிங்கிற இருள் சூழ்ந்திருந்தது, கவலை என்கின்ற இருள் சூழ்ந்திருந்தது, கஷ்டம் என்கின்ற இருள் சூழ்ந்திருந்தது, வறுமை என்கின்ற மாயை சூழ்ந்திருந்தது. ஆனால் இந்த ஸ்லோகத்திலிருந்து பகவான் பேசத் தொடங்கி விட்டார். அதனால் இந்த கஷ்டம், மாயை, வறுமை, இருள் இது எல்லாம் விலகி வெளிச்சமானது பிறக்கப் போகிறது, புத்தொளியானது பிறக்கப் போகிறது. அதன் தொடக்கமாகவே எம்பெருமான் பேசத் தொடங்குகிறார். அதனால்தான் மதுசூதனன் அப்படின்னு அவரை இந்த பதத்தினால், இந்த நாமத்தினாலே சஞ்சயன் வணங்குகிறான். ஏன்னு மதுசூதனன் சொன்னா, உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் அத்தனையும் இயக்கக்கூடியவனாம் எம்பெருமான். அதனால அந்த மதுசூதனனாகிய எம்பெருமான் இவனுக்கு ஞானத்தை புகட்டப் போகிறார்.
ஞானத்தை விளக்கப் போகிறார். என்ன பகவானுக்கும் உயிருள்ளவனுக்கும் இருக்கின்ற சம்பந்தத்தை சொல்ல போகிறார். அதை சொல்ல வந்தவே இந்த சாங்கிய யோகமானது இருக்கிறது. என்ன சொல்ல போகிறார், என்ன உபதேசம் பண்ண போகிறார்? ஏன்னா தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் யாரும் அழியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா, அது நல்லவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிருபை இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நல்லவனை பகவான் இறக்க விட்டுடுவாரா? அதுவும் தன் பக்தனை விட்டுடுவாரா? தன்கிட்ட சரணாகதி அடைந்தவனை பகவான் விடவே மாட்டார் ஒரு க்ஷணம் கூட. அவனுக்கு ஒரு கவலைன்னு சொன்னா உடனடியா பேச தொடங்குறாரே பகவான். இத்தனை ஸ்லோகங்களுக்கு பேசவில்லையே, அப்ப கருணை இல்லையா அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. முதல் அத்தியாயத்துல எல்லா ஸ்லோகத்தையும் பகவான் பொறுமையா அர்ஜுனன் சொன்ன புலம்பல் எல்லாம் கேட்டார். ஆனா தன் கண் பார்வையிலே வைத்துக்கொண்டே கேட்டுக்கொண்டே இருந்தார். அவனை ஒருபோதும் விலக்கவே கிடையாது. ஆனால் இப்போது பேசத் தொடங்குகிறார். பேசுவதன் மூலம் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களிலே பார்ப்போம். இது முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்த விசேஷம்.